இருக்கா? இவ்வளவு ஹலோ ஹலோ. அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கா. பூச்சியை பிடிச்சி எங்கேயா போடுற? இந்த பையன் தான், இந்த பையன் ஆய் பையனாக இருக்கேன். போட்டுருங்க, போட்டு போங்க. டான்ஸ் நடிக்கும் அருமை சகோதரி திண்டுக்கல் மணிமேல் அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை கொடுக்கும். பொன்னாடை பற்றி நாடக நடிகர்கள் அத்தனை பேரையும் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் நாடகத்தை ரசிக்க வந்திருக்கும் அத்தனை நாடகக்கலை ரசிக பெருமக்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களது இன்றைக்கெல்லாம் எங்களுக்கு படியடக்கும் முதலாளி பகவான் வளர்ந்து வரும் இளைய நிலா சிறந்த ஹார்மோனியஸ்ட்டு கலைஞராக விளந்து தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் இன்று முன்னணியாக இருந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் ஏ ஜெயரமேஷ் ஹார்மோனியஸ் அன்பு சகோதரர் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. இருக்கட்டும். அதிர்ஷ்டம் ஆமாம், அதிர்ஷ்டம் எப்போ வருதோ அப்போ நம்ம கையில் பிடிச்சிக்கணும். அது அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம கையில் பிடிக்கலன்னு வருங்க, விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, திரும்ப அது இஷ்டத்துக்கு எப்போ வருமோ அப்போ தான் வரும். எல்லாம் பாண்டியா வாக்கு. எல்லாம் நல்லா இருக்கணும். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே நல்லா தான் இருப்போம். எண்ணம் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். அதனால் வந்த வேலைக்கு ஆமாம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கனமாக தான் இருக்குது. ஒரே ராசி ஒரே நட்சத்திரம். அதனால ஆமா அந்த வேலைக்கு போனோம். அப்புறம் மைக் செட்டுக்காரரே சாப்பிட்டீங்களா? கக்கூசில் போடவா? ஓ மிருதங்கார் முகரைய பாரியா. சச்சே. அப்புறம் நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். நாடக நடிகர்களை ஒளிநாடா செய்து கொண்டு இருக்கும் அன்பு சகோதரர் மாயக்குல மாதவனுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. அந்த வேலைக்கு போனோம், போவோம். ஹலோ 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 ஹலோ. ஒழுக்கமா வாசிங்கப்பா ரெண்டு பேரும். கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டேனடா போனேனடா உன்னை ஒரு தடவை பார்த்ததில்ல நான் காஞ்சு போனேனடா உன்னை காணாத பொழுதினிலே கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேனடி கற்கண்டு நீ கையில் வந்தா கடைசி மேலடி.
பேசு சொன்னாதான் நன்றி நன்றி. அடே அப்பா எவ்வளோ உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு. ஆமா, எதுக்கு தட்டுறாரு தெரியுதா? எதுக்கு தட்டுறாரு தெரியலையே. இந்த குலுக்கு சீட்டுக்கு நல்லா ஆட்டம்ன்றாரு. நன்றி நன்றி. சரி, எது எப்போ இருந்தாலும் சரி. ஆமா, நம்மளுக்குன்னு ஒரு ஆள் போட்டிருக்காங்க. ஆமா, உனக்கு ஆள் போட்டிருக்கா? குப்பையில் கிடக்கிற கொட்டாங்குச்சி கூட குச்சியை கோத்துட்டு கிடக்குது இருக்கு. ஆமா, நான் எப்படி இந்த உடம்புக்கு எப்படி தனியா இருக்க முடியாதுல. நாங்க என்ன செய்யறது? நாங்க கூப்பிட்டு ஆமா, நம்ம ஆளை கூப்பிட்டு வேலையை வாங்கணும். கூப்பிடுவோமா? ஓகே. ஏறின நாங்க ஏறிதாண்டம் அம்மா, இழந்த மாலே தொப்பு தாண்டா, மிருதங்காரனா ஏறி. அண்ணே வேணாமா லூசு? ஏன் அண்ணன் என்ன பிள்ளை பிறக்காதா? நம்மளுக்கு தவறு எடுக்காது. இப்படித்தான் சொல்ற. தினமும் வீடியோ கால் கூப்பிடுற. வீடியோ கால் கூப்பிடலாம். அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிச்சு பேசுறதுக்கு. அப்ப சரி, நீங்க நினைக்கிற வீடியோ கால் வேற. நான் நினைக்கிறல. வீடியோ கால் வந்தாலே நம்ம இப்படித்தான்றது முடிவாயிருது. இல்ல அண்ணன் தம்பி பேசக்கூடாதா? ஏறி நல்ல உழுப்பட்டுமா மிருதங்காரே, உங்க பழத்தை நான் மட்டும் பிடிக்கட்டுமா? உங்களுக்கு எதுக்கு பழம் இருக்கா இல்லையா? செத்து 3 வருஷம் ஆச்சு. பழுக்க போது காய சுத்தமாவே இல்லையா? அந்த இடத்துக்கு நீங்க போகாதீங்க. நானே இழந்து வைத்தாலும் திரும்ப கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி, இதயமே தெரியுமா உனக்காகவே நானடி, இமை மூட மறுக்கின்றது அவளே, இதழ் சொல்ல துடிக்கின்றது காதலே. நினைச்சு நினைச்சு ஊருக்கு போனே மெழுகா, நெஞ்சே உதச்சு உதச்சு பறந்து போனா அழகா, அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே, அடடா காதலை சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. பொய்யாமது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே. பூக்களில் உன்னால் சத்தம், அடி மௌனத்தில் உன்னால் யுத்தம், இதை தாங்குமா என் நெஞ்சம், இதை தாங்குமா என் நெஞ்சம். மாலை கருக்களில் சோலை கருங்குயில் ஏன் வாடுதோ, பாடி திரிந்த பாவை கொலுசினை தான் தேடுதோ. மருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே, உருகிட்டே இருக்கு உலகமே சொல்லலுதே உன்னை பார்த்ததாலே. தூர பொம்மை ஒன்று, கை வீசும் தென்றல் ஒன்று, கலந்தாட கை கோர்க்கும் நேரம், கண்ணோடு ஆனந்த ஈரம், முத்தியன் முத்தாரமே சபையேறும் பாடல், நீ பாடமா நீ பாடமா. நீதானே பொஞ்சாதி
நானே உன் சரிபாதி நீதானே புல்ஜாதி நானே உன் சரிபாதி நீதானா நீதானா நெஞ்சே நீதானா நீ இன்றி நான் தானே எங்கே வாழ்வேனோ அன்பே அன்பே எந்த அன்பே ஜீவன் மட்டும் நீதான் அன்பே உயிர் நீ நீதானா நீதானா நெஞ்சே நீதானா என்னை தாளாட்ட வருவாளோ நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ தங்க தேராட்டம் வருவாளோ இல்லை ஏமாற்றம் தருவாளோ தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா முத்து இதழ் முத்தம் ஒன்று தருவாளா கொஞ்சம் பொறுக்கொழு சொல்லி கேட்கிறது என்னை தாராட்ட வருவாளோ நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா அத கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா ஒத்த நொடி பார்வையில என்ன கட்டி இழுத்தவனே என்னோட ஆசமாமனே உன்னை கட்டிக்கோ செவச்சே கரங்குடி ஓரத்தில அருந்தனி இருந்தத உனக்காக காத்திருக்கிறேன் நான் உனக்காக கூத்திருக்கிறேன்டா தேடுதல் கூசுறாத நீதான் வந்து சேர்ந்த எனக்கு தெரிஞ்ச நாளா உன்னை பாட்டை எடுத்து படிச்சேன் நாமே சீத போல என்ன நீங்க ஆக்கிடணும் என் உதடி என்ன பாவம் பண்ணுச்சு உனக்கு தான் கோபம் வந்துச்சோ என் உதடி என்ன பாவம் பண்ணுச்சோ உனக்கு தான் கோபம் வந்துச்சோ அத்த மகளே சொத்து சுகநீதாயே மாம மகளே மாமானு கூப்பிடத்தா மனசு சொல்லுது நினப்பு கொள்ளுது மாமானு கூப்பிடத்தா மனசு சொல்லுது மனசெல்லாம் உன்னை பத்தி நினப்பு கொள்ளுது குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும் குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும் குமரி பெண்ணின் கைகளிலே காதல் நெஞ்சை தர வேண்டும் காதல் நெஞ்சை தந்துவிட்டு குடியிருக்க நீ வர வேண்டும் குமரி பெண்ணின் நான் வர வேண்டும் திங்கள் தந்தையாம் பெண்கள் தோழியாம் கண்ணி ஊர்வலம் வருவாள் திங்கள் தந்தையாம் பெண்கள் தோழியாம் கண்ணி ஊர்வலம் வருவாள் அவள் உன்னை கண்டு உயிர் காதல் கொண்டு தன் உள்ளம் என்னையே தருவாள் கொடுத்தாலும் என்ன எடுத்தாலும் என்ன ஒரு நாளும் அழகு குறையாது கொடுத்தாலும் என்ன எடுத்தாலும் என்ன ஒரு நாளும் அழகு குறையாது அந்த அழகை காணாமல் ஆசை வருமோ அமுதும் தேனும் நீ பெறா குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும் குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும் அப்படி இருக்கப்பா தம்பி ரமேஷ் ஆமா. உனக்கு தான் நன்றி சொல்லணும் ஏனே நல்ல சொட்டவாழ குட்டி ஆமா நல்ல பிள்ளையா இருக்க ஆமா. அப்படி ஒரு பிள்ளைய நான் பார்த்ததே கிடையாது ஆமாப்பா. ஏங்க உங்களுக்கு செத்து எத்தனை வருஷமாச்சு என்ன 4 பதிக்கு கொண்டு வாங்க 3 வருஷம் 3 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சு ஆமா. இங்க வேற வண்டை பிடிச்சி இங்கே ஓட்டனா அவ்வளோதான் உனக்கு மரியாதையில சொல்லிவிட்டேன் மாமனு பார்க்குறேன் ஆமா ஒரே கிரௌடா இருக்கு என்னப்பா ஊர்ல எதுவும் திருவிழாவ ஏனே அதெல்லாம் சரி எப்படி ஏனே இப்படி நான் என்ன பண்ணேன் ஏன் இப்படி அப்படின்னா நான் என்ன பண்ணேன் இப்படி பண்ணலாமா அவர் தான் கண்ணால பாத்துக்கிறவர் என்ன பார்த்தாரு ஏன் அந்த பிள்ளை இப்படி கெடுத்தீங்க அதுக்கு தான் அவர் விளக்கமா எடுத்துட்டு வந்தாரா சொன்னேன் அது சரிதான் நான் எப்ப அந்த பிள்ளைய கெடுத்தீங்க எப்ப நான் கெடுக்கலப்பா அப்புறம் கெடுக்காம நான் சொல்றேன் வந்த வேகத்துல ஸ்கிரீன்
வந்துருச்சா இல்லையா? ஆமா. இந்த போட்டுக்காரல ப்ளூ கலரு. ஆமா. லேசா தடுக்கி விட்டுருச்சு. ஓஹோ. அந்த பிள்ளை மேல போய் லவக்குன்னு விழுந்துட்டேன். விழுந்துட்டீங்களா? அந்த பிள்ளை இருந்ததுனால அங்கிட்டு விழுகாம விட்டுட்டேன். சரி, இதெல்லாம் சரி. உங்களுக்கு செத்து எத்தனை நாள் ஆச்சு? எனக்கு ஒன்றும் சாகல, உசுரோட தான் இருக்கு. உனக்கே உசுரோட இருக்கும் பொழுது எனக்கு மட்டும் சாகமாக்க. எனக்கு ஒரு டவுட், அதையும் கேட்டேன். என்ன டவுட்? வேணும்னா ஒன்று பாக்குறியா? என்ன? குச்சி எடுத்து வேணுமா டெஸ்ட் பண்ணி பாக்குறியா? இல்லனே, இவருக்கு முன்னாடி நீங்க சீனியர் நாடக உலகத்துல. என்ன விட அவர் தான் சீனியர். நீங்க தான் 5 வயசுல இருந்தே வந்துட்டீங்கல்ல. 5 வயசுல இருந்தாலும் அவர் ஒத்துக்கிட்டார், நான் எப்படி ஒத்துக்கிட்டேன்? உங்களுக்கு முன்னாடியே செத்துக்குமே. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, செத்து போச்சுன்னு சொல்றாரு பாரு, அப்படி சொல்ற ஆளுகளை நம்பாத. அப்பனா இன்னும் உசுரோட தான் இருக்குன்னு அர்த்தம். ஆமா, உசுரோட இருக்கு, உசுரோட சொல்லி சொல்றாங்க பாரு. ஓஹோ, அது செத்து போச்சுன்னு அர்த்தம். அப்ப நீ இப்படி சொல்லி இப்படி கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்க. எங்க இந்த சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்லு உனக்கு செத்து போச்சுன்னு. ஐய், நம்ப மாட்டேன். சரி, இங்க என்ன பொம்பளை பிள்ளை நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்களா? ஆமா. ஆக்க நல்ல வாட்டை நம்ம சாமி கோயில் திருவிழாவுக்கு நாடகம் வச்சிருக்கேன், ஆட்டக்காரப்புல. சரி. ஆமா, டான்ஸ். ஓஹோ, ஆட்டக்காரப்புல ஆட்டம். ஐயா, டான்சர். பெண்களை கண்டால் கண்களை மூடும் வாலிபர் சங்கம். ஆமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல நான் தான் சங்க தலைவர். நீங்களா? நீங்க 5 பேருமே இல்ல, நீங்க 4 பேருமே அப்பா விட்டுருங்க. சரி, நீங்க 4 பேருமே கைமுட்டி மெம்பர். என்ன கமிட்டி மெம்பர் அப்படி சொல்லுங்க. பொம்பல் பிள்ளைய பார்த்தோம்னா நோ, உனக்கு செத்து போச்சுட்டா இனிமே நீ உள்ள நுழையப்படாது. இனிமே நாங்க பாத்துக்கிறோம். எப்பா சரி ரமேஷ், நீ சொன்ன பொம்பளை பிள்ளை இதுதானா? அதே அடேங்க அப்பா, அம்மா எப்படி இருக்கு? வாவ், வெரி நைஸ். நம்மள செயலாளரா சேர்த்துங்க. ஒன்றும் வேணாம், வேடிக்கை மட்டும் பாரு. எதையும் நான் சேர்க்கிற மாதிரி இல்லை, நானே பார்த்துக்கிறேன். நானே தலைவர், நானே செயலாளர், நானே பொருளாளர். சரி, வேணுமா சேர்ந்துக்கப்போ. வெரி நைஸ். அதுல நீ ஹாய், ஹவ் ஆர் யூ? ஹாய் பேபி. பதவி ரொம்ப பெரிய ஹாய் ஹாய், ஹவ் ஆர் யூ? ஃபைன். வெரி நைஸ். உங்கள் சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. உங்கள் லிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. உங்கள் கண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. உங்கள் கை வாழைத்தண்டு மாதிரி சும்மா வலுவலுன்னு இருக்கு. தேங்க்யூ. ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. அங்கிட்ட உங்க டிக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சி. எரும மாடு, எரும மாடு. உனக்கெல்லாம் அறிவு இல்ல? அறிவு சோத்த திங்கிறியா, சோத்த விட்டு பிய திங்கிறியா? மூஞ்சி மோ போட்டு வந்து அதுக்குள்ளே உள்ள போகுது. ஏமா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எப்படிமா இருக்க? நம்மளுக்கு அங்கிட்டு போகுது, இங்கிட்டு போகுது, பெட்டிக்காருக்கு அங்கிட்டு போகுது. இங்க பாரு, ஒரு ஆம்பளை இப்படி திட்டுறது முட்டாள்தனம். ஒரு பொம்பளை பிள்ளைய எங்க தொட்டு பேசணும்? அழகா இருந்தா ஆபத்து அதிகம் உண்டு. ஏய், ஆல்ரவுண்டுக்கார வேலை, நீ என்ன வேலை வைப்பன்னு எனக்கு தெரியும். இந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காத சொல்லிவிட்டேன். என்ன ஒரு ஆம்பளை உன் சௌரியத்துக்கு திட்டிக்கிட்டு இருக்க? ஒரு பொம்பளை பிள்ளைய உன் சௌரியத்துக்கு தொடுற அறிவு இல்ல? ஒரு கையை தொட்டு பேசலாம், காலை தொட்டு பேசலாம். ஏன்னா குண்டிய தொட்டார பேசுவாங்க. உனக்குலாம் சோத்த திங்கிறியா, சோத்த விட்டு பிய திங்கிறியா? நீலாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல. இந்த உலகத்துல தாய் நாடுன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த நாட்டுக்கே பொம்பளை பிள்ளைகளை எப்படி மதிக்கணும்னு தெரிஞ்சுக்க. குண்டிய தொட்டு பேசுறியே, ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு கன்னி பிள்ளைய குண்டிய தொட்டு பேசுறேன், நாளைக்கு எப்படி எனக்கு கல்யாணம் ஆகும்? ஏன்னா குண்டிக்கு பிறந்தவனே பண்ணிக்கு பிறந்தவன் கூட திட்டு நான் ஏத்துக்கிறேன், நாய்க்கு பிறந்தவன் கூட திட்டு நான் ஏத்துக்குவேன். அது என்ன குண்டிக்கு பிறந்தவன்? அம்பட்டு பேர் குண்டில இருந்தா வராங்க. பார், ரொம்ப பேசுற நீ தான் ரொம்ப பேசுற. ஒரு பொம்பளை பிள்ளை மேல தெரியாம வந்து விழுந்துட்டேன். யாராவது தெரிஞ்ச ஒரு காரியத்தை செய்வாங்களா? தெரியாம விழுந்துட்டேன். பொம்பளை பிள்ளை அதை பெரிய மனுஷு பண்ணி பரவாயில்ல, தெரியாம இடிச்சிட்டீங்க, போயிட்டு போங்க அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு சௌரியத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. தெரியாம இடிச்சிட்டா மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டாதான் தெரியாம இடிச்சிட்டோம்னு அர்த்தம். மன்னிப்பு கேட்கலன்னா அப்ப நீ தெரிஞ்சே இடிச்சிருக்கேன்னு அர்த்தம். இருமா, நான் தெரிஞ்சு இடிச்சேனா தெரியாம இடிச்சேனா உங்ககிட்ட சொல்றேன். இந்த அங்க படுதா தொங்குதா, படுதா துடுதா யாருக்காது? இந்த ப்ளூ கலர் இப்படி தொங்குதுலமா. ஏய் மெதகாரப்பு, ஏறி உட்காருப்பு, உடனே இறங்கி போயிருவேன். ஏன் பெட்டிக்காரப்பு, நீ உட்காருப்பு கொஞ்ச நேரம். ஆமா, ஏய் உட்காருப்பா. நீ இருங்க, ஒண்ணுக்கு அப்புறமேட்டு போய் இரு. இந்த பிள்ளைகிட்ட நான் நிரூபிச்சு காட்டணும் ஏன் இந்த பிள்ளை மேல நான் வந்து இடிச்சேன் அப்படிங்கறத இந்த பிள்ளைகிட்ட நான் நிரூபிச்சு காட்டணும். உட்காருங்க. இப்ப நீ மறுபடியும் லாலா லாலான்னு பாடு பாப்பா. லா லா லா. அப்பதான் பாடு மாதிரி பாடுனா சுருமுக்கு ஒழுங்கா பாடுமா. லாலா கடசாந்தி நொப்பமா வேலை இப்படியா நீ பாடுன? நீ தானே லாலா பாட சொன்ன. அப்பதான் நீ பாடுன ஒத்த நோடி பார்வையில பாடு.
ஏய் எப்பா நீ யாரும் நீ முதல்ல நீ அங்கிட்டு போ. நான் தான் குண்டியை கடிச்சு விடுவேன். இப்போ நீ பாருமா. ஒத்த நொடி பாரு. ஞானியே புடுங்க வேணாம். ஏய் நீ ஒண்ணுக்கு இருக்க போப்பா. இந்த பிள்ளைய பாட சொன்னோம்னா கடைசியில பஜனை பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுச்சுங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுன்னு பார்த்தோம்னா இந்த பிள்ளை நக்கல் பண்ணிக்கிட்டு சரி இருக்கா. முதல்ல போய் தொலையா. என்னது நீ நிரூபிக்கணுங்கிற நிரூபிச்சு தொலை. கவிதையே தெரியுமா? மறுபடியும் முதலா எப்ப நீ ஆணியே புடுங்க வேணாம். அப்புறம் அண்ணே நீ நியாயத்தை சொல்லுனே. அப்பா கட்டம் போட சட்டை பண்ணி சொல்லுப்பா. என்னப்பா? அவர் என்ன சொன்னாரு? இருந்து நீ பாடு, நான் வந்து இடிக்கிறேன்னு தானே சொன்னாரு. அப்படி- இந்த பாட்டு தானே நான் இருந்து பாடினேன். பாடுனேம்மா. என் பாட்டுல ஏதாவது தப்பு இருக்காப்பா? உன் பாட்டுல பப்புனுக்கார தப்பு கல்ல விட்டு எரிப்பா. கல்ல விட்டு அடிக்கவா? இங்க பார். அவரு ரெடியா இருக்காப்பா. நீ வீட்டுக்கு போ. நான் வீட்டுல வந்து அக்காட்ட சொல்லி உனக்கு குழம்புல பேதி மாத்திரை கலக்க சொல்றேன். எவ்வளவு தைரியம் வந்து அந்த பிள்ளை கல்ல விட்டு அடிக்க சொல்லுது, நீயும் கல்ல எடுக்கிற. ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளை எதிரியா பேசக்கூடாது. பொம்பளை பிள்ளை அந்த பிள்ளை பேசுதுன்னா இங்க பாரு, மித்தவங்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. மித்தவங்கள்ட்ட நடந்துக்கிற மாதிரி என்கிட்ட நடந்துக்க கூடாது. பொம்பளை பிள்ளையாச்சுன்னு மரியாதை கொடுத்து போயிட்டு இருக்க. ஆம்பளையாச்சே நானும் மரியாதை கொடுத்து போயிட்டு இருக்கேன். ஒரு ஷாங்க ஒழுங்கா பாருன்னு சொன்னா மறுபடியும் லா 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 லாங்கிற. ஏய் லூசு கழுத, கொண்ட மசத்தை அத்துப்படியும் பாத்துக்க. அக்கவெல்லாம் வேண்டாம், நானே தரேன் தான் வச்சுக்க. அடங்கொய்யால ஒட்டு மசர் வச்சுக்கிட்டா இந்த ஆட்டம் போட்டு நான் எப்பவுமே ஓப்பன் டைப். அப்படிதான். கொட்டையாக்க ஆமா இங்க என்ன பண்றீங்க? 250 ரூபா. யார் போனா? போணுமா? போயிட்டு வாப்பா. முதவே சொல்லக்கூடாது. ஆமா என்ன வியாபாரம் பண்ற நீங்க? போய் முதர்ந்து வாயா, நான் பாட்டு பாடுறேன். ஒண்ணு வேணாம். மறுபடியும் மிருதங்காரு போக கடைசியில் அவரை நெதுக்கி போட்டு மிதிக்க. இல்ல என்ன வியாபாரம் பண்ணீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன வியாபாரம் பார்த்தா உனக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன வியாபாரம் வேணாலும் பார்த்துட்டு போறேன். நீ என்ன வியாபாரம் பார்க்கறேன் நான் கேட்கறேன். வந்த வேலை என்னமோ அவன் வேலையை பார்த்துட்டு போயா. என் வேலையை நான் பார்க்கணும்னா பொம்பளை பிள்ளை நீ இந்த இடத்தை விட்டு காலி பண்ணணும். நான் இடத்த விட்டு காலி பண்ணணும்னு சொல்றதுக்கு முத நீ யாரியா? நீ வியாபாரம் பார்க்கும்போது எல்லா மக்களும் உன்கிட்ட வந்து தான் பொருள் வாங்குவாங்க. என்கிட்ட வந்து பொருள் வாங்குவாங்க. என் வியாபாரம் பிடிச்சிருக்கு அதனால வாங்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உன் வியாபாரத்தை பிடிச்சிருக்கோம். ஏய் நீ வண்டை பிடிச்சி நீ எதுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க? ஏய் நீ எல்லாம் பெரிய மனுஷன் ஆயா? பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறேன்னா நீ வண்டை பிடிச்சி எதில் ஓட்டுக்கிட்டு இருக்க? இங்கிட்ட திரும்பமா அந்த ஆள் எதுக்குள்ளே வண்டை ஓட்டாங்க. பேங்கோச குளிச்சு முடியும் பாத்துக்க. இங்க பார், பொம்பளை பிள்ளை ரொம்ப வாய்க்கிலேயே பேசக்கூடாது. முத ஆம்பளை வாய்கிலேயே நீ முத பேசாதயா. பொம்பளை பேசுனா அட்டை தரித்திரம் இருக்க. யாரு சொன்னா? நான் சொல்றேன். பொம்பளை பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாடே சரித்திரம் படைக்க ஆரம்பிச்சிச்சு. ஆம்பளைய பூரா பேசுறது அட்டை தரித்திரம். எங்கயாவது ஆம்பளை பேசி சண்டை வந்திருக்கா இல்ல பொம்பளை பேசி சண்டை வந்திருக்கா? எந்த ஊர்லயாவது ஆம்பளை பேசி சண்டை வந்திருக்கா பொம்பளை பேசி சண்டை வந்திருக்கா? நான் ஒத்துக்குவேமா. ஒரே ஒரு இடத்துல மட்டும் நாங்க சண்டை போடுவோம். எங்க? டாஸ்மார்க் கடையில. அங்க கூட கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன்? ரெண்டு பேரும் சரக்கு ஊத்துவாங்க கப்புல. சீஸ் அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. அப்பதான் தெரிஞ்சுக்குவாங்க நம்ம ஆளுங்க சீஸ் அடிக்கும் போது என்ன நம்மளுக்கு 2 ounce ஊத்திருக்கா இவனுக்கு 4 ounce ஊத்திருக்கானே. அந்த ஒரு ounceக்கு தான் சண்டை போடுவாங்களே தவிர மித்த எதுக்காவது ஆம்பளை சண்டை ஓட்டு நீ பாத்து. அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க சொன்னா நாங்க ஏத்துக்கணுமா? சரக்கு அடிக்கிறப்ப எல்லாம் ஒன்னாதான் அடிப்பேன். சரக்கு அடிச்சிட்டு கொஞ்ச தூரம் அந்த போதை ஏறுற வரைக்கும் பேசிட்டு வருவேன் பாருங்க. அப்பதான் தெரியும் இவன் வண்டவாளமும் அவன் வண்டவாளமும். 2 பேரும் மாறி மாறி பாதியில தான் சண்டை போடுவேன். சரக்கடிக்கல சண்டை போட மாட்டேன். இப்ப இந்த திருவிழா நடக்குது. இந்த திருவிழாவுல பொம்பளையனால சண்டை வந்து எந்த திருவிழா ஏதாவது நின்றுருக்கா? 150 ரூபா சரக்குல ஒத்த திருவிழாவை 10 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ற திருவிழாவை 150 ரூபா சரக்குல ஒரு ஆம்பளை நிறுத்திட்டு போயிடுவான். பொம்பளை எங்கேயாவது திருவிழாவை நிறுத்திருக்கான்னு பேர் இருக்காயா? நாங்களாவது திருவிழாவை தான் நிப்பாட்டுவோம். பொம்பளை நினைச்சா குடும்பத்தையே ஒண்ணுமில்லாம ஆக்கி பிடிவிய. நீ சொல்றலம்மா தண்ணியை போட்டா தான் உங்க வண்டவாளம் தண்டவாளம்லாம் தெரியுதுன்னு. நாங்க தண்ணியை போட்டா தான் பேசுவோம். ஆனா பொம்பளை பிள்ளை அப்படி கிடையாது. இந்த 100 நாள் வேலைன்னு ஒன்று இருக்குப்பா. அதில் உட்காந்துக்கிட்டு பெண் பார்க்குற மாதிரியே அடுத்தவன் குடும்பத்தை பூரா உட்காந்து பேசுறது. என்னடி இருளாயி உனக்கு தெரியுமா? இதெல்லாம் பொது சேவை. என்ன பொது சேவை? ஆமா, நடு வீட்டில் ஒழுக யார் யார் என்னென்ன பண்றாங்கிறது அப்பத்தானே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டா தானே எவன் நல்லவன் எவன் கெட்டவன் தெரிஞ்சு போகும். இதுவே ஆம்பளைட்ட ஒரு ரகசியத்தை சொல்லு. ஆம்பளைட்ட ஒரு ரகசியத்தை சொல்லு. கழுத்தறுத்த போட்டோ கூட வெளியில வராது. என்ன காரணம்? எதுக்கு? முடிச்சுள்ள தொண்டை. அங்க முடிச்சுள்ளாத தொண்டை. அப்படி கிடையாது. ஆம்பளை முடிச்சுள்ள தொண்டை வெளியே வராதுன்னா என்ன அர்த்தம்? அவன் கழுத்தை அறுத்த பிறகுதான் சோழியை முடிச்சிருவான்னு அர்த்தம். அப்ப எங்க கழுத்தை அறுத்ததுக்கு அப்புறம் எங்க சோழியை முடிச்சதுக்கு அப்புறம் ரகசியத்தை கேட்க ரகசியத்தை கேட்க முடியாதுங்க. ஆம்பளை எப்ப சொல்ல ஆரம்பிக்கிறானோ அப்பவே அவன் கழுத்தை அறுபட போதுன்னு அர்த்தம். பரவாயில்ல. இங்க என்ன வியாபாரம் பண்ற நீங்க? நான் வியாபாரம் பார்க்குறேன். ஆனால் சொன்னால் கோச்சுக்க கூடாது. கோவப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே வண்டி தாங்க முடியல. ஐஸ் விற்கிறேன். ஐஸா?
எப்படி பால் ஐஸா, கப் ஐஸா, குச்சி ஐஸா? நான் எல்லா ஐஸும் வச்சிருக்கேன். கப் ஐஸ் கேட்கறவங்களுக்கு கப் ஐஸ் கொடுப்பேன். குச்சி ஐஸ் வேணுங்கிறவங்கள்ட்ட ஐயப்பனை அனுப்பி எடுத்து கொடுக்க சொல்லிடுவேன். அதுக்கு அந்த ஐஸை தின்றதுக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு சாகல. இப்படி எல்லாரும் ஐஸ் சாப்பிட்றதுக்கு சண்டை வருதுன்னு தான் இப்ப வேற வியாபாரம் பாக்குறேன். என்ன வியாபாரம்? தேன் வியாபாரம். தேன் வியாபாரம்? ஆமா. அம்மா, யார் வந்தாலும் கொடுத்துருவேன். இல்ல எனக்கு என்னதுன்னா தேன்லயே நிறைய கலப்படம் இருக்கு. நிறைய கலப்படம் பண்றாங்க தேன்ல. நம்மளுது திண்டுக்கல் பக்கம்ல சிறுமலை மலைத்தேன். மலைத்தேனா? கொம்பு தேனா? எப்படி? இல்ல இது பொந்து தேன். பொந்துக்குள்ளதான் இருக்கும். பொந்து தேனா? மலைத்தேன் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. கொம்பு தேன் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. பொந்து தேனுன்னு ஒண்ணு இருக்காப்பா? அது குருவி கூடு கட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம தேன் அங்க கூடு கட்டி இருக்கும். அதுல இருந்து எடுத்து அதை சாப்பிடணும். நீங்க பார்த்தது இல்ல? எவர் வாணி வெடியுது பாரு இப்பவே. தண்ணி குடிச்சது வெடியுது. தண்ணி குடிச்சதா? தேனுக்கா வாணி வெடியே? அப்புறம் அந்த பொன் இரும சொல்லுற இல்ல வந்து அடுக்கடுக்கா இருக்கு அந்த தேன். அடுக்கடுக்கா? அப்ப பாத்துருக்க? ஆமா. நான் பார்த்ததுலப்பா. பார்த்து செத்ததானே அது. கை கொடுமா, கை கொடு. உண்மையிலே பாராட்டேன். உனக்கு எனக்கு ஒரே ஒற்றுமை பாத்தியா? என்ன? நீங்க பொந்து தேன் விக்கிறீங்க, நீங்க நானும் தேன் விக்கிறேன். என்ன தேனு? நம்ம தேன் வந்து பம்பு தேனு. அது எப்படி இருக்கு உள்ள? எப்படி பம்புல இருந்து வராது. ஆமா, அடிச்சு வர வைக்கணும். ஆமா, இதுல நீ டீ குடிக்கிற. அப்படி தேனுமா? பரவாயில்ல, தேன் விக்கிறேங்கிறீங்களே. இப்படி தேன் சாப்பிடுற ஒரு விதிமுறைன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா. சில பேர் பால்ல கலந்து தேன் சாப்பிடுவாங்க. சரி, ரொம்ப பிடிக்கும். ஆமா. அதே மாதிரி மருந்துக்கு கொடுப்பாங்க தேன். மருந்துல கலந்து சாப்பிடுங்க. ஆமா. நீங்க எப்படி தேன் கொடுக்குறீங்க? குழந்தைகளுக்கு மட்டுமா இல்ல பெரியவங்களுக்குமா? 18 வயசு கீழே இருக்கிற எந்த குழந்தைகளுக்கு என் தேனை கொடுக்கறது இல்ல. 18 to 30, 30 வயசுக்குள்ள. 30 வயசுக்குள்ள? 30 வயசுக்கு மேலும் கிடையாது? அதுக்கு மேலேயும் கிடையாது. ஏன் அப்படி ஒரு கணக்கா கொடுக்குறீங்களே? அது தேன் சாப்பிட்டு தெரியாத பிள்ளைய தலையில தடவிருச்சுன்னா இளநரை வந்துடும், நரைச்சிரும்ல. அதனால அது வேணாம். அந்த பசங்களுக்கு தெரியாத பசங்களுக்கு சொல்லி கொடுக்க கூடாதுன்னு 30 வயசு மேல உள்ளவங்களுக்கு நீங்க தேனை கொடுத்து இப்படிதான் நக்கணும், இப்படிதான் செய்யணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களும் சாப்பிடுவாங்கல்ல. அவங்க இதை பழகினதுக்கு அப்புறம் 30 வயசுக்கு மேல இது வேணான்னு வெறுத்து போயிருவாங்க. அப்ப நாக்கு அவிஞ்சு போகும் நக்கி நக்கியே. அதனால வேணாங்கிறீங்க. டேஸ்ட் தெரியாது. இனிமே நம்ம நக்கறா என்ன நக்காம இருந்தா என்னன்ட்டு. அப்ப நீங்க கணக்காத்தான் தேனை கொடுக்குறீங்க. 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள தேனை கொடுக்குறீங்க. ஆமா. பரவாயில்ல. அப்ப எனக்கு உங்க தேன் கிடைக்குமா? சாரி. ஏன் என் பம்பு தேன் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்க பொந்து தேன் எனக்கு கொடுங்க. ஏற்கனவே 2 நோட்டு ரொம்ப இருக்கு, அது முடியட்டும். நோ, முதல் நோட்டு நாஞ்சா பிடிக்காச்சாரே. வணக்கம் வளவளை அம்மா, ஓ மேலையா அடிச்சு விட நினைச்சுமா? அம்மா ஓ மேலே எடுத்துடு சும்மா. இரும்ப கொடுங்க போ அப்பு அண்ணே. இரும்ப கொடுங்க. நீங்க கொடுங்க. மைக்கு வையே. கொடுங்க மாமா. யாராவது எதாவது கொடுங்க. ஆஹா, பெரிய வலுப்பாவுல இருக்கு. யோ புளிய அடிக்க வேண்டிய விடுங்க மாமா, போய் தொலையட்டும். இப்படி ஒரு வியாதியா? ஆஹா, விசேஷத்துக்கு மைக்கு கொடுத்தா நிக்குமா? அண்ணே நின்றுச்சனே. உனக்கு நான் என்ன வேணும்? மாமா தானே, நான் உங்க மாப்பிள்ள தானே. ஒருத்த வழியில துடிக்கிறானே, காப்பாத்ததெல்லாம் சரி, கம்பியை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்க, அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. நீ எவ்வளவு ஒரு நல்ல மனுஷனா இருப்ப. ஒருத்த அடிக்கிறேன்னா கையை விட வேண்டியதான், நிறைய பிடிக்கிற.
எங்கள் அப்பா என்னமோ குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. தனித்தனியாக குத்துவோம்ப்பா. ஓகேண்ணே. இனிமே ஐயனார் மாமா நம்பி நான் ஆட மாட்டேன். ஏண்ணே ஏன்? ஆமா அடிச்சுட்டு இருக்கேன். கையை பிடிக்கிறாரு. ஆமா இது என்ன பழக்கம்? அத்தியார பிடிங்க அத்தியார. ஏறாத மனமேலே இழந்த வளத்திற்கு இழந்த வளத்திற்க நாகரி உழப்பட்டுமா இழவாழ கொண்டுகளா எலும்பிச்சம்பளங்களா அடி மாமூத்துக்கரவேலே மயிர் உடுங்க வந்தவளா. மயிர் உணத்தனே. மயில் ஒருத்தவா மயிலரத்தம் சின்னவளா மயிலரத்தம் சின்னவளா பறையில நான் இருந்து வண்டு விழுந்துற போது பாடுங்குரல் கேட்கலையா பாட்டு சத்தம் 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 கேட்கலையா. வந்து வாடா. எப்பா அந்த காசை வாங்கி சீட்டு காசு கட்டுறதுக்குள்ள படுறப்பா. நசிக்கிறத வாட வருது. ஆமா பச்சரிசி மாவிடுச்சு மாவிடுச்சு கரையில் பாகு வச்சு பாகு வச்சு கிடிச்சு மிளகிடுச்சு மிளகிடுச்சு பக்குவமா கலந்து வச்சு கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் அம்மனவை எங்களை காக்கவே மதுரை மாறி குழந்து வாசம் சோக்கு சுந்தரியே சிவக்க சேத்த வெத்தல போட்டு மனசம் இல்லையே சோக்கு சுந்தரியே வெத்தல போட்டு மனசம் இல்லையே மொத்தத்துக்குள்ள நான் ஊரணும் முந்தாலையா மாறணும் ரெண்டு நிலவ ஒரு நிலவ நான் பார்க்க ஆகா ஏனே ஏத்த அழுகுறீங்க? இந்த பையன் காலை தூக்குடியா. ஐயோ காலை தூக்குறான்னு பரவாயில்ல. ஐயா ஐயா அழுவும் ஐயப்பன் அழுதுகிட்டே இருப்பேன். அழுவும் ஐயப்பன் உண்டாப்லனே. இந்த பையன் காலை தூக்கு
அண்ணே என்னண்ணே காலத்துக்கே கொஞ்சம் ஆடதாயா பொம்பளை பிள்ளைட்டு ஆடும்போது கொஞ்சம் நைவா ஆடுங்கண்ணே. காலத்துக்கே ஆடதாயா செஞ்சேன். வேற என்னையா பண்ண? ஐயப்பன் அழுகிறாருண்ணே. ஐயப்பன் அழுகுறாரு. காலை தூக்குனா கால் வலிக்கும். பாத்தீங்களா இப்படி வலிக்கிற அளவுக்கா தூக்குறது நீங்க? தூக்கி தோல்ல ஓட்டுக்கலாம், கால் வலிக்காது. நானும் தூக்கணுமா? ஆமாத்தா. எங்க காலத்துக்கு கை வைக்காம சோ இதா மச்சான் பேரு மதுரை நீ நின்னு பாரு எதிரே. மச்சான் பேரு மதுரை நீ நின்னு பாரு எதிரே. ரெண்டு காலு குதிரை பறந்து வரும் ரெண்டு காலு குதிரை. பறையடிச்சா பாட்டு வரும், ஒரே ஆட்ட வரும். கட்டி வந்த உன்னை பார்த்தா கட்டெரும்பு கூட வருமே. மச்சான் பேரு மதுரை நீ நின்னு பாரு எதிரே. என்னண்ணே அப்படி அப்படி பாக்குறீங்க? உன்னை யார்த்த கை தட்ட சொன்ன? நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போகும்போத இறங்கி வந்தனா காற்றை கடிச்சு விட மாத்துக்க. பிடிக்காத்தியார நீ நல்லா தட்டுதா, கையை தட்டுதா. இங்கே வேறு கூட்டணிக்கா இங்கே வர்றா. பையன் ஆடும்போது கை தட்டாம பொம்பளை பிள்ளை ஆடும்போது கை தட்டப்ப அப்ப பையனுக்கு கை தட்ட மாட்டேன், பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு தான் கை தட்டுவேன். பிள்ளை சூப்பரா ஆடுதா? அடியா வெதர் தெரிச்சு போகும் பார்த்துக்க. அந்த 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 கடைச்சியில் உட்காந்துருக்கா தாய் நீ சேர்ந்துக்கிட்ட அதை கை தட்டுற. அப்போ பொம்பளை பிள்ளை ஆடினா மட்டும் கை தட்டுவேன், நான் கை தட்ட மாட்டேன். தட்ட மாட்டேன் சொல்லுங்கத்தா. இறங்கி வந்த மூக்கை நோண்டி இப்படி மாத்துக்க. மூக்கு நோண்டி பையன் அப்படித்தான். மூக்கை நோண்டி சத்தியமூர்த்தி ஆயில் வச்சிருக்கேன். அஜய் அப்படிங்க சீம சமத்து ராசாத்தி நீ சிரிச்சா தாண்டி மகராசி. சீம சமத்தி ராசாத்தி சிரிச்சா தாண்டி மகராசி. அழுதுகிட்டே கிடக்குது. அந்த மூஞ்சியை காட்டு. என்னண்ணே என்னண்ணே செஞ்சீங்க? ஆஹா அண்ணே குடிங்க இங்க குடிங்க. என்ன உங்களை நான் எத்தனை தடவை சொல்லிக்க நைவா செய்யுங்கண்ணே. குழந்தைக்கு இங்கா கொடுத்துக்கிறேன். இந்த குழந்தை அழைக்கும் பொழுது இங்கா குடிக்கணும். இந்த பையன் ஆய் பையன் அதே மாதிரி நீங்க அடுத்த ஆட்டம் ஆடிட்டு அழுகவா அதே மாதிரி உன் வேலையை பாரியா. சச்சே உங்க பழக்க வழக்கமே சரியில்லை. உதயம் தட்டரில என் இதயத்தை கொடுத்தேன், அந்த தேவி தட்டரில நான் தேடி தேடி இழந்தேன். அவ தேவி கலாவா, அவ தேவி பலாவா, அவ தேவி கலாவா இல்ல தேவி பலாவா. உதய தேட்டரில் என் இதயத்தை தொலைச்சேன், அந்த தேவி தட்டரில அதை தேடி தேடி இழந்தேன். அவ தேவி கலாவா இல்ல தேவி பலாவா. காந்தி கமலா எல்லாரும் வண்ட கையில நசுக்கி கொள்ளுவாங்க, இந்த புள்ள குண்டி வச்சு நசுக்கிய கொள்ளுதப்பா. ஏன் இப்படி படுத்து ஆடுது? ஒரு தார் பூமி ஆழ்வார். உனக்கு தான் செத்து போச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு எழுதியிருப்பாரு ஒரு தார் பூமி ஆழ்வார். அந்த ரெண்டாத்தா வீட்டு கிளம்புங்க. முத வந்தேன்னு வைங்க பொசுக்கு பொசுக்கும் கை தட்டி இருக்கிற ஆள் போல கிளப்பி விட்டுரு. அப்பா பையன் ஆடும்போது கை தட்டுப்பா. ருக்குமணியே பின்னால உட்கார வச்சு, ருக்குமணியே பின்னால உட்கார வச்சு,
பப்புனுக்காருக்கு கை தட்டினீங்கன்னா பூரா பேத்துக்கு வயிற்றாலேயே போயிடும். ஐயோ வா, உனக்கு போகாதீ செல்ல, நீ தட்டு. ஐயோ ஐயா, லைட்டை ஆஃப் பண்ணிடு, வண்டு வராது. லைட்டை ஆஃப் பண்ணிடுங்க. ஆமா, லைட் எல்லாம் மத்திக்கு மைசெட்டை பூரா எடுத்துட்டு வீட்டு பக்கம் போ. எவ்வளவு தைரியம் பாரு. இது ராத்திரி நேரம். அப்பட லைட் அமத்துக்கு, ராத்திரி நேரமா லைட் அமத்துக்கு பாப்பா. இது ராத்திரி நேரம், என் தூக்கத்தை காணா. என்னங்க ஆஹா, என்னங்க என்னங்க ஆஹா, என்னங்க என்னங்க ஆஹா, என்னங்க. இது ராத்திரி நேரம். நானே மீசை மட்டும் பெருசாக வச்சிருக்கேன்ல, பொம்பளை பிள்ளை ஆடும்போது கை தட்டல. நானும் பிள்ளை தானே, கை தட்டணுமா இல்லையா? தட்டினாரு. மண்டியா ஆட்டா கை தட்ட மாட்டேன். தட்டினாரே. தட்டினாரா? ஆமா. அதார பிடிக்க. மச்சான் பேரு மதுரை, நின்னு பாரு எதிரே. மச்சான் பேரு மதுரை, நீ நின்னு பாரு எதிரே. ஐ, அந்த ஆட்டா கை தட்டிடுச்சு. திடீர்னு இப்படி கட்சி மாறினேன்னா அப்புறம் பார்த்துக்க. உனக்கு பொறாம பொறாம. திறமை எங்கே இருக்குது அந்த பக்கம் கைத்தட்டல் விழுகிறது பிரச்சனையே இல்லைங்க. எப்போவுமே இந்த கைத்தட்டலை பார்த்து பொறாமப்படுற ஆளே நான் இல்லை. தட்டிட்டு போட்டோம், என்ன வயிற்றால போனால் நான் பொறுப்பு இல்லை. சாமி துடியான சாமின்னு சொல்கிறாங்க. சண்டாளத்தன்மை. எதாய் கை தட்டினா வவுத்தால போகுதா? பரவாயில்ல, உனக்கு நான் மாத்திரை வாங்கி கொடுத்துறேன், கை தட்டு. எனக்கு மட்டும் தட்டுறவங்களுக்கு போகாது, பப்புனுக்கு சேர்த்து தட்டுறவங்களுக்கு போகும். சாமி துடியான சாமின்னு சொன்னாங்க. சரி, டான்ஸ்கார பிள்ளைக்கு மட்டும் தட்டிட்டு எனக்கு தட்டாமல் போனால் 50 பேருக்கு நீர் கடுப்பாக போகும். பரவாயில்ல, நாங்கள் சொன்னா ஏண்டா உங்களை நாடகத்துக்கு கூட்டிகிட்டு வந்தால் எங்களுக்கு வயிற்றால நீர் எடுப்போம். ஆமா. வேற மாதிரி போவோமா? ஓகே, போயிடுவோம். முடிக்கோ முடிக்கோ கண்ணை முடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. இன்னைக்கு எல்லாருமே கண்ணை மூடிட்டாங்களே. பூரா அரவிந்த் ஆஸ்பத்திரியிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கு. இதெல்லாம் கண்ணை முடிக்க சொன்னேன். பாட்டியா? சரி, இந்த வரைக்கும் கண்ணை மூடிட்டு அடுத்த வரைக்கும் என்ன பண்ணுவேன்? அடுத்த வரைக்கும் கண்ணை கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. வாங்கண்ணே. ஐயனார் மாமா, நீ ஆள் இல்லாம இருக்கீங்க, வா. ஐயப்ப இருக்காரு. முடிக்கோ முடிக்கோ கண்ணை முடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. அம்மம்மா பெண்ணாயிர அப்பப்பா பொல்லாதவ, அம்மம்மா பெண்ணாயிர அப்பப்பா பொல்லாதவ, ஆழமானவ எடுத்து மூடிக்கோ மூடிக்கோ கண்ணை மூடிக்கோ. கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. மூடிக்கோ மூடிக்கோ கண்ணை மூடிக்கோ. கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. வாசிப்பா வாட்ச் பண்ணா நீ என்ன எப்படி ஆற போறியா? அங்கிட்டு திரும்பி எங்க எனக்கு நேரம் இருக்கா? எப்படி உனக்கு நேரம், நீ என்ன இதா பண்ண போற? வாசியா? இருக்கட்டும், கண்ணு இருக்குல்ல பாக்கணும். கண்ணை மூடிட்டு வாசி. சரி தானே. மூடிக்கோ மூடிக்கோ கண்ணை மூடிக்கோ. கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. புரியுதா நாங்க ஏன் சாப்பிட இறங்கலன்னு? ஆமா. வாய் வெளியே
என்னன்னு எப்படி பார்க்குறீங்க? ஏத்தா விசில் அடிக்கிறதா? அட்டேங்க அப்பா சொல்லிச்சு விட்டியா? எங்க மறுபடியும் அடித்தா? சத்த வரல, சும்மா பாவலை. விசில் அடிக்கிறாங்களா? இவ அழான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. இவ ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. அம்மி மிதிச்சு பார்க்கணும். நாக்கு செவக்க போலணும், நாலுங்கிழமை பார்க்கணும். ஏண்டி உள்ள அடி ஏண்டி உள்ள உனக்கு சம்மதமா? நீ கூட வந்தா ஊருலகம் பேரு மெச்சிக்குமா? மாமனுக்கு ரோசை முத்திடுமா? என் கூட வந்து சேர்ந்துக்கிட்டா ஊரு ஒத்துக்குமா? பார்வதியை பார்க்கணும். அண்ணே என்னண்ணே என்னடா குஞ்சு வலிக்குதாடா? வலிக்குதா? உட்கார. அப்படி உட்காராத.
இப்படி முன்னாடி திருப்பி உட்காந்துக்க. வாயில விடுறா. தம்பி ஏன்ட்ட பின்னால உட்காந்துட்டு அக்கா நின்று அப்படி முன்னாடி உட்காரு. எனக்கு ஒன்றும் இல்லை அடிச்சு லட்சம் அடிச்சு விட்டுரு. எங்கடா அவரோட மட்டும் ஆடுற என்னோட ஆட மாட்டியா? ஆஹா மேலே உட்கார வேண்டாம் நீ வா. ஆத்தாடி மேலையெல்லாம் உட்கார வேண்டாம். அக்கா ஆடுற மாதிரி ஆடு. ஆடுவில நெஞ்சில சாய்க்காத. குழந்தையா நீ வாடி, அவர் சொல்லிட்டு போறாரு. இங்க வா ஆடுற. அங்க பாரு உன்னை வீடியோ வர எடுக்கிறாங்க. வேணாமா? ஏய் அங்க பாரு தாத்தா திட்டுவாரு. ஆடு. அக்கா ஆடுற மாதிரி ஆடு. உனக்கு என்ன பாட்டு பிடிக்குங்க? வா ஆடி அந்த வீடியோ எடுக்க வேணாம். அவனுக்கு என்ன பையன்? டீச்சர்ட்ட கொண்டு போய் காமிச்சு விடுவாங்கன்னு ஒரு பையன். இல்லை அப்படி இல்லை, பயப்படுற வெக்கப்படுற. அவன் ஆடுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. இவங்களோட போய் ஆடுறமே நாளைக்கு நான் இப்போ பப்புனுக்கு மறுபடியும் நம்மளே கூப்பிட்டுருவாங்களோன்னு யோசிக்கிறேன். உன்னைய கூப்பிட மாட்டோம், ஒழுக்கமாக படிக்கணும். இப்படி வந்தேன்னா மண்டையை பொழந்துடுவேன். அதனால வேற மாதிரி போவோம். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, என் கண்ணை கட்டி கட்டில விட்டது சாமி சாமி சாமி. சங்கீதத்தை மாத்து, சங்கீதத்தை மாத்து. ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, எனக்கு மூத்து சுதுகள் ஏத்து ஊருக்கு கொண்டா இன்னும் தொடுக்கவே. சத்தம் தான் வரலையே. அப்புறம் ஏன் அத்தியார புனிங்க அத்தியார தண்ணி கொடை எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. தண்ணி கொடை எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. நல்லா ஆடுறீங்க. கரல் எத்தனை நல்லாவே பாருங்க. எங்களுடைய நடனத்தை பாராட்டி கைதட்டி அன்பு ஆத்தா எல்லாத்துக்கும் நன்றி. அன்பு அப்பா அவர்களுக்கு நன்றி. அந்த கைதட்டு ஒன்று தான் எங்களை இந்த அளவுக்கு ஆட வச்சிச்சு. ஆத்தாவுக்கு ரொம்ப நன்றி. பாப்பா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கியாடா? குட்டி பாப்பாவுக்கு நன்றி. நன்றி அந்த வணக்கம். அன்பு குழந்தைகளுக்கும் நன்றி. எங்களுக்காக சிறந்த முறையில் இங்கே இசை அமைத்த இசை கலைஞர்களுக்கும் நன்றி. நன்றி அந்த வணக்கம். அப்புறம் பாப்பா இப்படியே இருங்க, கை தட்டிட்டு காலையில் வரைக்கும் வீட்டுக்கு போக. ஒரு நாள் இருங்க, நாளைக்கு போய் வீட்டில் தூங்கிக்கலாம். ஆமாம், அதுக்கு மேலே வீட்டுக்கு போக முடியல, எங்கள் கூட வீட்டுக்கு வந்துருங்க. ஆமாம், என்னையை கூட்டிகிட்டு போயிருங்க. திரும்ப மறுபடியும் என் வீட்டுக்கே போகிறதா? வேணாமா? அப்போ நான் அந்த ஆத்தா வீட்டுக்கு போவோம். அந்த ஆத்தா வீட்டில் தான் அம்மியில் அரைச்சி குழம்புலாம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். மணிமேகலை மோசமான மணிமேகலை சொல்லுங்க. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. என்ன ரொம்ப சர்வசாதனம் பிடிச்சிருக்குண்ணா? நான் எவ்வளோ ரொமான்ஸாக கேட்குறேன். தினமும் தானே சொல்கிறேன். தினமும் எங்கே என்னைய சந்திச்ச? இன்னைக்கு தானே சந்திக்கிற. பிடிச்சிருக்கா? யாரை சந்திச்சா என்ன? டைலாக் ஒன்று தானே. அப்படி பேசக்கூடாது. பேசுகிற டைலாக்காக ஒன்றா இருந்தாலும் மனசு வேற இல்லையா? பாத்தியா ஐயா நான் மாமா எவ்வளோ ஒரு நல்ல காரியத்தை பண்ணார் பாத்தியா? நான் மறக்கவே மாட்டேன். அடிச்சுக்கிட்டு இருக்கேன், பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, கடைசியில் முரட்டு லூசா இருக்க போதுன்னு நினைக்க போறாங்க. நான் உன்னை லவ் பண்ண போறேன். பண்ணுங்க. பண்ணவா? கரகுடியா மாதராய் பிறப்பதற்கு மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அம்மா.
2 பேத்துக்கு இதே வேலையா இருக்கு. பாரதியார் வாக்குப்படி என்னை நீ கட்டிப்பிடி. அப்படியே அங்கிட்டு தள்ளி விட்டுருவேன். தென்னை மரத்துல தொங்கோ இளநிய எரிவரிக்க நான் வருவேன். என்ன மயக்கிற சின்ன கரையே கட்டி இறக்கிற விரும்பாண்டி. சங்கு கழுத்துல 3 முடிச்சு பஞ்சு மெத்தையில பூவதடிச்சு போன உடம்புல எத்தனை மச்சம் எண்ணி முடிக்க 100 மச்சம். என்ன மரத்துல தொங்கோ இளநிய எரிவரிக்க நான் வருவேன். தாவணி சேலையா மாறி போச்சு, சில நேரத்தில் எனக்கு அது பாரமாச்சு. பார்த்தாலே உன்னை பார்த்தாலே சூடு உயிர் மூச்சு இரவு எங்க நம்ம பேச்சு. பிள்ளைகளை போகணும் வழிபாட்டம், அதுவா வேணுண்டி வந்த வழிபடணும் வழிபாட்டம். இனிதாக சுகமாக துளி கூட தெரியாத மாமனார மாமியார மதிச்சிடணும், குடும்பம் மானத்தை எப்போதும் காத்திடணும். கார்வோட வாழ்ந்திடணும், குடும்பம் பண்பாடு தவறாம நடந்திடணும். முகம் சிவக்க நெத்தியில குங்குமம் ஜொலி ஜொலிக்க, ஆத்தாவோ முகத்தை மித்த வந்த பார்த்தா புத்தி தெரிய. இனிதாக சுகமாக துளி கூட தெரியாத வழி மரத்துல தொங்கும் இளநிய எரிவரிக்க நான் வருவேன். வந்துருச்சு. எனக்கு வந்துருச்சு. சூர்யா, என்னடா இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாத ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னடா சொல்ல போற? என்னை எத்தனையோ பேர் பொண்ணு கேட்டு வந்தாங்க, லவ் பண்ணுறேன்னுலாம் சொன்னாங்க. அழக ரசிக்க தெரியாதவங்க யாரையும் நான் ஏற எடுத்து கூட பார்த்ததில்ல. காரி துப்பி இருக்கணும். இது வரைக்கும் எந்த ஆம்பளையும் நினைச்சு கூட பார்த்ததில்ல. இப்பதான் நெஞ்சு வலிக்குது எனக்கு. சத்தியமா ரமேஷ் மேல சத்தியமா சொல்றேன். அவன் மேல சத்தியமா தான் சந்தோஷம். அப்ப உண்மையா தானே இருக்கும்னே. உண்மையா தான் இருக்க. என் மேல ஆமா. வெற்றி நொறுங்கிடும். ராசி ஒண்ணு தானே, சரியா போய்க்கும். அப்படியா? அதனால உங்களை பார்த்தோன்னே எனக்கு காதல் எப்படி தெரியுமா? எப்படா இருக்கு? அஞ்சரை போய் அடியாத்தாடி என் மனசு நிறக்க கட்டி பறக்குது சரிதானா? அடியம்மாடி ஒரு ஆழ வந்த மனசுல அடிக்குது அதுதானா? உயிரோடு உறவாடு ஒரு கோடிய முந்து மேகமாக யாரோ காரணம்
வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறியே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறியே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருக வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே, எழுதி வைப்பார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. நானை போல வளைவதுதான் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? நானை போல வளைவதுதான் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? கர்ம தாயின் பிள்ளைகள் தாய் கண்ணை மறைப்பதா, உண்மை என்னை ஊமையாக்கி தலைகுனிய வைப்பதா, தலைகுனிய வைப்பதா? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ, அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ. தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ, அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ. நான் ஒரு கை பார்க்கிறேன், நேரவரும் கேட்கிறேன், பூனை அல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன், போக போக காட்டுகிறேன். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது, அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் போது. அங்கே சிரிப்பு